ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்ளுகிற வேத வசனம் ரோமர் கழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆதலால் நான் தேவனுக்குரியவைகளை குறித்து இயேசு கிறிஸ்துவை கொண்டு மேன்மை பாராட்ட எனக்கு இடம் உண்டு. ஆகையால் நான் தேவனுக்குரியவைகளை குறித்து இயேசு கிறிஸ்துவை கொண்டு மேன்மை பாராட்ட எனக்கு இடம் உண்டு. ஆம் பிரியமான கர்த்தருடைய ஜனமே, நாம் தேவனுக்குள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மேன்மை பாராட்ட நமக்கு இடம் உண்டு. நாம் இயேசு கிறிஸ்துவை நமக்குள் நம்மை சொந்த இரட்சகராக அவரை அறிந்திருக்குவோமே, ஆனால் நாம் அவரை கொண்டு மேன்மை பாராட்ட முடியும். எப்படிப்பட்ட மேன்மை, எப்படிப்பட்ட ஆசீர்வாதம், எப்படிப்பட்ட உயர்வுகள், இதெல்லாவற்றையும் நாம் வேதத்தில் கவனமாய் கவனித்தால் பேதுருடைய வாழ்க்கையில அவன் தேவனுக்குள் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மேன்மை பாராட்டுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம் என்று சொல்லி இந்த பேதுருவினுடைய காரியங்கள் வருகிற எல்லா அதிகாரங்களிலேயும் அவர் தேவனுக்குள் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மேன்மை பாராட்டுகிறார். அப்படி மேன்மை பாராட்டும் பொழுது ஒரு காரியம் நடக்கிறது. கூட்டமான ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், மீட்கப்படுகிறார்கள், காக்கப்படுகிறார்கள், விடுவிக்கப்படுகிறார்கள். இந்த கால வேளையில் நீங்களும் நானும் மேன்மை பாராட்டக்கூடிய ஒருவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் ஒருவர்தான் மேன்மை பாராட்டப்படக்கூடியவர். அவர் ஒருவர்தான் உயர்த்தப்படக்கூடியவர். சரபோஜி மன்னருடைய காலத்துல வேத நாயக சாஸ்திரிகார் அவர்களை, இந்த வேத நாயக சாஸ்திரி அவரை இந்த சரபோஜி மன்னன் அடைத்து அவன் தன்னுடைய தெய்வத்தை குறித்து ஒரு பாடல் எழுத சொல்லுகிறார். பிரகதீஸ்வரரை குறித்து ஒரு பாடல், அதை எழுதி கொண்டு வர வேண்டும், நாளைக்கு சபையில் நீ பாட வேண்டும். ஏனென்றால் சரபோஜி மன்னனோடு கூட இந்த வேத நாயக சாஸ்திரி அவர்கள் படித்தவர்கள், வளர்ந்தவர்கள். அவர் ராஜாவாகிவிட்டார், இவர் புலவராகிவிட்டார். இவரை ஒரு பாடல் பாட சொல்லுகிறார். அவர் என்ன பாடலை பாட சொல்லுகிறார்? பிரகதீஸ்வரரை குறித்து ஒரு பாடல் பாடு. இந்த வேத நாயக சாஸ்திரி அவர்கள் இயேசுவை அல்லாமல் வேறு ஒருவரையும் அவர் பாடினதில்லை. அது ராஜாவுக்கு தெரியும். இதை பாடவில்லை என்றால் அவருடைய தலை அவரிடத்தில் இருக்காது என்பதும் அவருக்கு தெரியும். எனவே வந்தார், தன் மனைவியினிடத்தில் சொன்னார். மனைவி சொன்னார், இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் நீங்கள் வேற ஒன்றும் பாட மாட்டீங்களே, என்ன பண்ண போறீங்க? அதுதான் எனக்கும் தெரியல, நான் என்ன பண்றதுன்னு தெரியல. சரி பார்ப்போம் காலையில அப்படின்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணி விட்டு படுத்து உறங்கி விட்டார். உறக்கத்தில் அவருக்கு ஒரு சொப்பனம். அதில் ஒரு பாடலை பாடுகிறார். இயேசுவையே துதிசை மனமே, கிறிஸ்தேசுவையே துதிசை என்று ஒரு பாடல் அவருடைய கனவில் பாடுகிறார். இவர் முழு பாடலையும் பாடுகிறார். அந்த பாடலை காலையில் எழும்பின உடனே ஞாபகம் இருக்கிறது. அந்த பாடலை கட்ட கட்ட கட்டப்பட்டு வேகமாக அவர் எழுதிவிட்டார். எழுதிவிட்டு இந்த பாடலோடு அரசவைக்கு போகிறார். அப்பொழுது ராஜா கேட்கிறார், சரபோஜி மன்னன் கேட்கிறார், என்ன பாடல் ஆயத்தமா அப்படின்னு. ஆம் ராஜாவே, ஆயத்தம். சரி பாடுங்கள் பார்ப்போம் அப்படி என்று சொல்லிவிட்டார். இவரும் கண்களை இறுக மூடிவிட்டு, கண்களை நல்லா இருக்க முடியல, கண்ணு திறந்தா எவனாவது எதை சொல்றத பார்க்கணுமேன்னு சொல்லி மூடிட்டு
இயேசுவையே துதிசை என்ற பாடலை பாட ஆரம்பித்தார். இயேசுவையே துதிசை நீ மனமே, இயேசுவையே துதிசை, கிறிஸ்தேசுவையே துதிசை நீ மனமே, இயேசுவையே துதிசை. இந்த பாடலை அவர் முழு பாடலையும் பாடி முடிக்கும் வரை கண்ணை திறக்கவில்லை. முடித்தார். கண்ணை திறந்து ராஜாவை பார்க்கிறார். ராஜா சிரித்து கொண்டே கரங்களை தட்டுகிறார். ராஜா கரத்தை தட்டின உடனே மற்றவர்கள் எல்லாம் தட்ட ஆரம்பித்தார்கள். மீண்டும் அந்த பாடலை பாட சொன்னார். மீண்டும் அந்த பாடலை பாடினார். அப்பொழுது அந்த ராஜா சொன்னார், சரபோஜ் மன்னன் ஒரு கட்டளையிட்டார், எம்முடைய ஆளுகை உள்ள எல்லா இடத்திலேயும் இயேசுவை நீ சொல்லவும் பறைசாற்றும் நான் உமக்கு கட்டளையிடுகிறேன். என் கிராமங்கள் என் பட்டணங்கள் தோறும் இயேசுவை நீ போய் சொல்லலாம், அதற்கு இனி தடை இல்லை என்று அவர் ஒரு ஆணை பிறப்பித்ததாக சரித்திர சான்றுகள் நமக்கு சொல்லுகிறது. தேவனுக்குள் கிறிஸ்து இயேசுவை குறித்து அவர் மேன்மை பாராட்டினார். அந்த மேன்மையை கர்த்தர் அங்கீகரித்தார். இன்றைக்கு நாம் யாரை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம்? நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம்? எங்க தாத்தா அந்த காலத்துல கலெக்டர், எங்க தாத்தா அந்த காலத்துல எம்பி, எங்க தாத்தா யார் தெரியுமா? அந்த காலத்துல அவரு, அந்த காலத்துல இவரு. நீ இந்த காலத்துல என்னவையா இருக்க? நீ என்னவா இருக்க? அவர் இப்படி இருந்தாரு, நீ யாரு? ஒண்ணுமே கிடையாது. ஊதாரி, எல்லா சொத்துக்களையும் அடிக்கிற ஒரு மூட்டை பூச்சி மாதிரி அடிச்சுட்டு உட்காந்துருக்கிற ஆளு. இப்படிப்பட்ட ஆட்கள் சொல்றது எங்க தாத்தா அப்படி, எங்க முப்பாட்டை யார் தெரியுமா? நம்ம இன்னைக்கு நாம சொல்லுவோம், நான் ரட்சிக்கப்படலாம் எப்படி தெரியுமா? எப்படி இருந்திருப்ப? ஒண்ணுமில்லாம போயிருப்ப. ஆனா இயேசு கிறிஸ்துவை தேவனுக்குள் மேன்மை பாராட்ட எந்த ஒரு மனிதன் பழகி கொள்ளுகிறானோ அவனை கர்த்தர் உயர்த்தி வைப்பான். இந்த காலை வேளையில் நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது தேவனுக்குள் இயேசு கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். உங்கள் வாழ்க்கை மலர்கிறதை காண்பீர்கள். ஆமேன், ஆமேன்.